வணக்கம் and welcome to IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். நான் வந்துட்டு ஒரு half a day இன்னைக்கு வந்து பெர்மிஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து பேங்க் வரைக்கும் போகணும் அப்படின்ற ரீசன்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது. அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறதும் அதுதான். ஏன்னா ஒரே செகண்டில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம சேலரி நமக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு ஒரு மெசேஜ் மூலியமாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆர்டி ஓப்பன் பண்ணணும் இல்லை என்ன இருந்தாலுமே வந்துட்டு இந்த மொபைல் பேங்கிங் அப்படின்றது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஈஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் இதை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான வழி தெரியும், லைக் சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கான வழி தெரியும். பட் இன்றைக்கி ஒரு ரிமைண்டராக நான் வந்து உங்களுக்கு திரும்ப வந்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வச்சுருக்காங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிண்டல் பண்ணுவோம், என்ன ஃபோனுக்குள்ள அவ்வளோ ரகசியம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேட்டர்னோ உங்கள் பின்னோ இல்லை வந்துட்டு பாஸ்வேர்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக வைக்காமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வைக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இதை நீங்கள் வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கல, லைக் உங்கள் ஃபோன் வந்துட்டு ஈஸியான பாஸ்வேர்டு இருக்குது, இல்லைன்னா வந்து பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளான லைக் 7L இந்த மாதிரிலாம் பேட்டர்ன் வச்சா கண்டிப்பாக வந்து பீப்புள் கேன் கெஸ். 1 2 3 4 அப்படின்ற பாஸ்வேர்டு வச்சாலும் பீப்புள் கேன் கெஸ். உங்கள் பர்த் டேட், உங்கள் ஆனிவர்சரி டேட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பின்கோடாக வச்சாலும் கண்டிப்பாக பீப்புள் கேன் கெஸ். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ஆக்சஸ் கிடச்சிடும். ஸோ அது மூலியமாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து தே கேன் ப்ளே அரவுண்ட் வித் எனிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக வந்து ஒரு பின் இல்லை பாஸ்வேர்டு இல்லை ஒரு பேட்டர்ன் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை யூஸ் பண்ணி பட் அந்த செக்யூரிட்டியை ஃபாலோ பண்ணி வைங்க. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து நமக்கு வரும். என்ன ஒரு விஷயம்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட சேர்த்து அந்த சாஃப்ட்வேரோட ப்ரைவசி அப்டேட்ஸும் வந்து வரும். ஸோ இந்த பேங்க் ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறப்போ அதோட ப்ரைவசியும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மோர் செக்யூராக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறப்போ ட்ரஸ்டட் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஆப் ஸ்டோர் இருக்குது நம்ம ஆப்பில். ஸோ இது ரெண்டை தவிர வேறு எதுலேருந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண வேணாம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் த சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். நம்ம இத்தனை வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் இதுதான். ஸோ அதுலேருந்தே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் வந்து ஆன்டிவைரஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூ நோ த ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்க, வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, லொக்கேஷன் ஆக்சஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணாத டைமில், அது தேவையில்லாத டைமில் மறக்காமல் அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேக்கர்ஸ்க்கு வந்து உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வேஸ் வந்து இந்த 3 வழியாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பேங்க்கில் வந்து இப்போ வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு சிலவங்களில் அந்த இன்ஆக்டிவிட்டியில் எவ்வளோ நேரம் வந்து ஃபோன் ஆட்டோமேட்டிக்லி லாக் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலவங்க 15 செகண்ட்ஸ், ஒரு சிலவங்க 30 செகண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டியூரேஷன் இஸ் லிட்டில் லாங். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேங்க் ஆப்பை வந்துட்டு எக்ஸிட் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா anyone can access your phone, which is not really safe and which is not recommendable. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே பேங்க்கில் வந்து என்ன யூசேஜ் பார்த்தாலும், உங்கள் பேலன்ஸ் பார்க்குறீங்க, உங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, உடனே வந்து உங்கள் பேங்க் ஆப்பை வந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா அது எப்பயுமே 2 தடவை கேட்கும். லைக் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேக் அடிச்சிங்கன்னா ஹோம் போகும், திரும்ப பேக் அடிச்சிங்கன்னா எக்ஸிட் பண்ணலாமா, கன்ஃபார்மாக கேன்சலா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோமா, அட் டைம்ஸ் ஓகே நம்ம தான் பேக் அடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுவோம். பட் மேக் ஷுவர் தட் த ஆப் இஸ் க்ளோஸ்ட். மொபைல் பேங்கிங்கில் வந்து கண்டிப்பாக பாஸ்வேர்ட்ஸ் வந்து கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, இட் ஷுட் பி சம்திங் காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்ம யூஸ்வலி சூஸ் பண்ணுறது என்ன, ஒன்று என் பர்த்டே, இல்லை இஃப் ஐ மேரிட் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தை இருந்தால் என் குழந்தை, இல்லைன்னா எங்கள் ஆனிவர்சரி டேட். ஸோ இந்த மாதிரி சம்திங் which revolves around the dates which are important to us. பட் நீங்கள் பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சம் காம்பினேஷன் which others don't guess. ஏன்னா இப்போ லைக் நான் வந்து என் பர்த்டே வந்து நான் பாஸ்வேர்டாக வச்சுருந்தேன் அப்படின்னா anyone can guess. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் them will know என்னைக்கு வந்து நான் பிறந்திருக்கேன் அப்படின்றத. ஸோ ஒரு சும்மா ஒரு ரேண்டம் கெஸ், ஒரு வைல்டு கெஸ் அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இட் மைட் ஓப்பன். ஸோ அந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் இன்டர்வலில் வந்து சேஞ்ச் பண்ணணும். மேபி once in 3 months இல்லை once in 6 months வந்துட்டு ரெகுலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க.
அண்ட் கடைசி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த ஃபண்டு, அது ஒரு 10 rupeesலேருந்து 10,000 rupees வரைக்கும் டிடெக்ட் ஆகுது, இல்லைனா வேறு யார் அக்கௌண்ட்டுக்கோ போகுது அப்படின்னா இமீடியட்டாக வந்து எந்த பேங்க்கோட ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு உடனே இந்த கன்சர்னை வந்து ரைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா திஸ் இஸ் ரிலேட்டட் டு மணி அண்ட் சம்திங் ரிலேட்டட் டு மணி ஷுட் பி அக்னாலேஜ்ட் இமீடியட்லி. காசுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதை உடனே வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேங்க்கில் இமீடியட்டாக நீங்கள் சொன்னாதான் அவங்களும் வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அங்கேயும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா தேல் ஹேவ் பர்டிகுலர் டைம் பீரியட். நீங்கள் ஒரு 6 நாளுக்குள்ளே சொல்லணும், ஒரு சில விஷயங்கள் நடந்தால் 10 working டேஸ்க்குள்ளே சொல்லணும். இந்த மாதிரி அவங்களுக்கும் டைம் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு நடந்து 1 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும், நடந்து 1 hourக்குள்ளே சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ரொம்ப ரேரான விஷயத்துக்கு தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நடந்த உடனே அந்த பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கன்சர்னை வந்து ரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். மிஸ்ட் கால் கொடுத்தா போதும். எங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் 02261816111. எங்கள் மணி டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.